வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்திய பொருளாதாரம் தொடர்பான வீடியோவை நம்ம தொடர்ந்து சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது 5 ஆண்டு திட்டங்கள்ல 10வது 5 ஆண்டு திட்டம். இதுவரைக்கும் வெற்றிகரமாக 9 5 ஆண்டு திட்டங்களை சூப்பரா சிறப்பான முறையில தேர்வுகள் சரியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சூப்பரா எக்கனாமிக்ஸ் அப்புறம் அது தொடர்பான ஜிகே அது தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்தையும் சூப்பரா நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது 10வது 5 ஆண்டு திட்டம். சரியா, நம்ம ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம வழக்கமா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், இதுக்கு முந்தைய வீடியோல இருந்து ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை இந்த பதிவுலையும் நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரியா, இன்றைய தினத்திற்கான கேள்விகள் 9வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் இருந்து. சரியா, பாருங்கம்மா. முதல் கேள்வி வழக்கம் போல கேட்கிறதா, 9வது 5 ஆண்டு திட்டத்தின் காலம் என்ன? அது ஃபர்ஸ்ட் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 9வது 5 ஆண்டு திட்டத்தின் திட்ட வடிவமைப்பாளர் யார்? வடிவமைப்பாளர் யார் அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 9வது 5 ஆண்டு திட்டம் அதனுடைய ஜிடிபி இலக்கினை அடைந்ததா இல்லையா? எவ்வளவு இலக்கு அறிவிக்கப்பட்டது, எவ்வளவு அடைந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பதில சொல்லுங்க. மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வென்ற முதல் இந்தியர் யார்? அவர் பொருளாதாரத்துல எந்த பிரிவிற்காக நோபல் பரிசை வென்றார்? சரியா, நான்காவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் PMGSY திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதே மாதிரி போனஸா இன்னொரு கேள்வி எல்லாம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதை வந்து 5வது கேள்வியா போனஸ் கேள்வி வச்சுக்கோமா. ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேசிய வேளாண் கொள்கை நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி எப்போ வெளியிட்டாங்க? அந்த கொள்கையோட முக்கியமான இலக்கு என்ன அப்படிங்கிறத பதில்களை சொல்லுங்க. நிறைய முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தான் கேள்வியில கேட்க முடியுது. அதற்காவது கரெக்டா பதில் சொல்லுங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல ட்ரை பண்ணும்போதுதான் ஒரு தேடல் கிடைக்கும். தேடல் கிடைக்கும் போது உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க படிச்சது மறக்காது. சரிங்களா? சரி, இந்த வகுப்புல நம்ம இப்ப பார்க்க போறது 10வது 5 ஆண்டு திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். சரிங்களா? 5 இயர் பிளான் அப்படின்னாலே 9th 10th 11th இந்த 3 5 ஆண்டு திட்டங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால நம்மளும் அப்படிதான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கரெக்டா எல்லாம் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? இப்ப பார்க்க போறது 10வது 5 ஆண்டு திட்டம். பாருங்கம்மா, வழக்கம் போல நீங்க முக்கியமா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம், அதனுடைய காலம். 10வது 5 ஆண்டு திட்டத்தின் காலம் எப்போது வரைக்குமா? 2002 முதல் 2007 வரை. சரியா, திட்ட காலம் கரெக்டா எப்ப ஆரம்பிக்கும்? நிதியாண்டு ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 1 2002 முதல் மார்ச் 31 2007 வரை. சரியா, 10வது 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஓகேவா? இதுல ஒரு முக்கியமான சாராம்சம் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. 21ஆம் நூற்றாண்டில் சரியா முதல் திட்டம் இதுவாகும். 5 ஆண்டு திட்டங்கள்ல 21ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட முதல் 5 ஆண்டு திட்டம் 10வது 5 ஆண்டு திட்டம். எந்த வருஷம் தொடங்கி இருக்கிறாங்க? 2002ஆம் ஆண்டு. சரிங்களா? இந்த 10வது 5 ஆண்டு திட்டமானது அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் உருவாக்கப்பட்டது. அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த கார்கில் போர்ல முக்கியமான இந்தியா வந்து வெற்றி அடைந்தாங்க. அந்த டைம்ல பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் தான் 10வது 5 ஆண்டு திட்டம் 2002ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து, இந்த திட்டக்குழு உருவாக்கிய வளர்ச்சி மாதிரியை அடிப்படையாக கொண்டது. அதே மறந்துடக்கூடாது. அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்கம்மா, சமத்துவம் மற்றும் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டது. சரியா, நோக்கம் 10வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் சமத்துவம், ஈக்குவாலிட்டி அல்லது ஈக்விட்டி. சரியா, சோசியல் ஜஸ்டிஸ். இந்த 2 விஷயங்களுக்கு தான் இந்த 10வது 5 ஆண்டு திட்டம் ஒரு முக்கியமான நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டது. மறக்க கூடாது. சரிங்களா? இதுவும் நிறைய போட்டிதர்களை கேட்டுக்கிறாங்க. சரியா, சமூக நீதி தினம் இன்னைக்குமா தமிழ்நாட்டில் சமூக நீதி தினம், சோசியல் ஜஸ்டிஸ் டே செப்டம்பர் 17. தந்தை பெரியாரோட பிறந்த நாள். தமிழ்நாட்டுல சமூக நீதி தினம். மறந்துடக்கூடாது, கவனமா இருக்கு. சரியா, அடுத்து இந்த 10வது 5 ஆண்டு திட்ட காலத்துல எதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. முக்கியத்துவம் வழங்கப்பட்டது வறுமை ஒழிப்பு, கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, மக்கள் தொகை கட்டுப்பாடு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 10வது 5 ஆண்டு திட்டம். மறக்க கூடாது. சரியாமா? அடுத்து திட்டத்தோட இலக்கு. சரியா, திட்டத்தோட இலக்கு பாருங்க 8%. சரியா, திட்டத்தோட இலக்கு 8%. அடைந்தது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7.2%. இலக்கு 8, அதுல எவ்வளவு கம்மியா அடைஞ்சிருக்கிறாங்க? ஒரு 8.8% கம்மியாகி 7.2 இந்த அளவுக்கு அந்த வளர்ச்சி இலக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால 10வது 5 ஆண்டு திட்டம் என்ன ஆகுது? தோல்வியில் முடிவடைந்தது. வெற்றிகரமான தோல்வின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இதோட முக்கியமான இலக்குகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சில இலக்குகள் மட்டும் இந்த வகுப்புல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 1, அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருமானத்தை
இரட்டிப்பாக்குதல். சரி, 2002ல இந்த 10,000 தொடங்குது. 2012ஆம் ஆண்டுக்குள்ள, சரியா, 2012ஆம் ஆண்டுக்குள்ள இந்த பெர் கேபிட்டா இன்கம் சொல்லுவாங்கல்ல, தனிநபர் வருமானம் எப்படி கணக்கிடுவாங்க? மொத்த வருமானத்தை மொத்த மக்கள் தொகையை கொண்டு வகுக்கும் போது என்ன கிடைக்குமோ அதானது தனிநபர் வருமானம். அந்த தனிநபர் வருமானம் அப்ப எவ்வளவு இருந்ததோ அதை அடுத்த 10 ஆண்டுகளை எப்படி பண்ணணும்? இரட்டிப்பு, டபுள் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வறுமையை 15% குறைக்க வேண்டும், அதுவும் ஒரு முக்கியமான இலக்கு. அடுத்து ஆண்டிற்கு 10 மில்லியன், சரியா, 10 மில்லியன் வேலை வாய்ப்புகளை புதிதாக உருவாக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இலக்கு, இதுல ஒரு சில இலக்குகள் இல்ல, அதை மட்டும் லைட்டா நான் சொல்லிடுறேமா, கவனமா இருக்குமா. வேற என்னென்ன முக்கியமான இலக்குகள் அப்படின்னா 2007ஆம் ஆண்டிற்குள், சரியா, ரொம்ப முக்கியமானது, இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 2007ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் அடிப்படை கல்வியை வழங்க வேண்டும். எந்த ஆண்டுக்குள்ள? 2007ஆம் ஆண்டுக்குள்ள எல்லாத்துக்கும் பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வியை வழங்க வேண்டும். அதுவும் ஒரு முக்கியமான இலக்காக இருந்தது. தயவுசெய்து இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் அது வந்து மிஸ் ஆயிருக்கு. சரியா, அடுத்து மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை, சரி, பாப்புலேஷன் growth rate, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை, சரியா, growth rate வந்துட்டு எவ்வளவா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16.2, சரியா, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை 16.2 விழுக்காடாக குறைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி 10,000 ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வன பரப்பு, காடுகளின் பரப்பளவு இருக்கு இல்லையா, இந்த காடுகளோட பரப்பளவை 2012ஆம் ஆண்டுக்குள்ள எத்தனை சதவீதமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டு தான் இந்த இலக்கை நம்ம இப்போ அடைஞ்சிருக்கோம். சரியா, ஆனா இந்த 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 முதல் 2007 வரை செயல்படுத்தப்பட்டது. அந்த 10வது ஐந்தாண்டு திட்டத்துல என்ன இலக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2012க்குள்ள, அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் இருக்க மொத்த நிலப்பரப்பில், சரியா, காடுகளின் பரப்பளவில் இருக்கணும், காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதிகள் 25% உயர்த்தப்பட வேண்டும். சரிங்களா, இந்தியாவோட இலக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 1988ஆம் ஆண்டு, சரியா, மத்திய அரசானது 2வது தேசிய காடுகள் கொள்கை, நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசியை வெளியிட்டாங்க. இந்த 1988ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 2வது காடுகள் கொள்கையோட முக்கியமான இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க மொத்த நிலப்பரப்பில், சரியா, 33% அல்லது 1/3 நிலப்பரப்பு என்னதா இருக்கணும்? காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதிகளாக இருக்க வேண்டும். எந்த ஆண்டுக்குள்ள? 2030ஆம் ஆண்டுக்குள்ள. இதை நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், கவனமா இருங்க. சரிங்களா, 2030க்குள்ள தான் 33% காடுகள் இருக்க வேண்டும். ஆனா 10வது ஐந்தாண்டு திட்டத்துல 2012ஆம் ஆண்டுக்குள்ள எத்தனை சதவீதம்? 25% காடுகள் நிறைந்த பகுதிகளாக இந்தியா இருக்க வேண்டும், காடுகளும் மரங்களும். சரிங்களா, அது ஒரு இலக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டிற்குள், அதுவும் பாருங்க, அது அடுத்த 10 ஆண்டிற்குள், ஓகேவா, 2012ஆம் ஆண்டிற்குள் அனைத்து கிராமங்களுக்கும், எல்லா கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி வழங்கப்பட வேண்டும். சரியா, முக்கியமான ஒரு இலக்கு. 2012ஆம் ஆண்டுக்குள்ள எல்லா கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி வழங்க வேண்டும். சரிங்களா, இது வந்துட்டு 10வது ஐந்தாண்டுல சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இது கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு, சரியா, 2019ஆம் ஆண்டு இந்திய அரசானது, ஓகே, மத்திய அரசானது பாத்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன், சரியா, ஜல் ஜீவன் மிஷன், JJM அப்படிங்கிற பேர்ல, சரியா, அனைவருக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா குடிமக்களுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு, ட்ரிங்கிங் வாட்டர் பைப்லைன் கனெக்ஷனை எல்லாருக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ? 2019ஆம் ஆண்டு. ஓகேவா, இந்த திட்டத்தோட இலக்கு ஆண்டாக இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 2024. 2024ஆம் ஆண்டுக்குள்ள, அதாவது 24ஆம் ஆண்டுக்குள்ள 24 மணி நேரம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, அனைவருக்கும் குடிநீர் குழாய் இணைப்பை வழங்க வேண்டும். அதுதான் இந்த ஜல் ஜீவன் திட்டத்தின் இலக்காக இருந்தது. ஆனா இந்த இலக்கை அடைய முடியல. கிட்டத்தட்ட ஒரு 80% அந்த டார்கெட்டை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மத்திய அரசு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட 2025, சரியா, 25-26 மத்திய பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஜல் ஜீவன் திட்டமானது அதனுடைய இலக்கை அடைய முடியவில்லை, அதனால இந்த திட்டம் 2028ஆம் ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கப்படுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ ஜல் ஜீவன் திட்டத்தோட முக்கியமான இலக்கு, திட்டம் அறிவிக்கப்பட்டது 2019, அதனுடைய இலக்கு ஆண்டு 2024. 2025-26ல என்னுடைய இலக்கு ஆண்டு எந்த ஆண்டா மாற்றப்பட்டுள்ளது? விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது 2028. இது வந்து இப்போ உள்ள விஷயம். ஆனா 10வது ஐந்தாண்டு என்ன சொல்லிருக்காங்கம்மா, 2012ஆம் ஆண்டிற்குள் எல்லா கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே, அடுத்து போலாமா. அடுத்த முக்கியமான இலக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டிற்குள், சரியா,
அதாவது 10வது ஐந்தாண்டு திட்டம் முடிகிற அந்த டைமுக்குள்ள 2007ஆம் ஆண்டிற்குள் அனைத்து நதிகளையும், சரியா, அனைத்து நதிகளையும் அல்லது ஆறுகள், ஓகேவா, அல்லது அனைத்து ஆறுகளையும் நதிகளையும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், சரிங்களா, எல்லா நதிகளையும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 10வது ஐந்தாண்டு திட்டத்துல ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணாங்க. எந்த ஆண்டுக்குள்ள? 2007ஆம் ஆண்டுக்குள்ள, சரியா. இது எல்லாமே 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான இலக்குகள். மறுபடியும் சொல்றேன், 10வது ஐந்தாண்டு திட்ட இலக்குகள் எப்பவுமே நிறைய தேர்வுகளை கேட்டுக்கிறாங்க, கவனமா இருக்கு, சரியாமா. சரி, அடுத்து முக்கிய நிகழ்வுகள், சரியா. பாருங்க, இந்த 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 முதல் 2007 வரை செயல்பட்டது இல்லையா, அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள என்னென்ன முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றது, தேர்வுகள் அந்த பாதையில நம்ம பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 5 ஆண்டுகள் நடைபெற்ற சம்பவங்கள்ல இருந்து கேள்விகள் எப்படியெல்லாம் கேட்கலாம், அது எல்லாமே தொகுத்து நம்ம மொத்தமா இங்க சேர்த்து கொடுத்திருக்கோம். கொஞ்சம் பாருங்க, சரியாமா. ஃபர்ஸ்ட் அதுல பாருங்க, சர்வ சிக்ஷா அபியான், சரியா. சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னா SSA சொல்லுவாங்கல்ல, சர்வ சிக்ஷா அபியான், ஓகேவா, தொடங்கப்பட்ட வருஷம் 2001ஆம் ஆண்டு. சரி, தொடக்க கல்வி, சரி, தொடக்க கல்வியை ஊக்கப்படுத்துற மாதிரி மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு நிதி உதவி திட்டம் சர்வ சிக்ஷா அபியான். எந்த வருஷம்? 2001ஆம் ஆண்டு, சரிங்களா. இந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டமானது 2018ஆம் ஆண்டு என்ன திட்டமாக? சமக்ரா சிக்ஷா அபியான், சரி, சமக்ர சிக்ஷா அபியான், சரியா. அதுவும் என்ன சொல்லுவாங்கன்னா SSA தான் சொல்லுவாங்க, ஓகேவா. SSA திட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எதெல்லாம் உள்ளடக்கி இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SSA, எது? சர்வ சிக்ஷா அபியான், SSA பிளஸ் ஷக்ஷார் திட்டம் பிளஸ் ரூசா திட்டம். இந்த ரூசா திட்டத்தை பத்தி நம்ம பின்னாடி எஜுகேஷன் பார்க்கும்போது ஃபுல்லா பார்க்கலாம், சரியா. ரூசா திட்டம் பிளஸ் ஆசிரியர் கல்வி, சரி, டீச்சர்ஸ் எஜுகேஷன். இந்த 4 விஷயத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரே ஸ்கீமா கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமோட பேர் தான் என்னதுமா? சமக்ரா சிக்ஷா அபியான் 2018ஆம் ஆண்டு, சரியா. கவனமா இருங்க, இது ஒரு முக்கியமான சம்பவம், எக்கனாமிக்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், சரியா. அடுத்து பாருங்க, அடுத்து 2வது பசுமை புரட்சி 2004ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது, சரிங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முதலாவது பசுமை புரட்சி செயல்படுத்தப்பட்டது 1966, 67, சரி, கரெக்டா சொல்லலாம், 67ஆம் ஆண்டு. உலகத்துல அந்த பசுமை புரட்சி, ஓகேவா, இந்த கிரீன் ரெவல்யூஷனோட தந்தை என்று அழைக்கப்பட்ட நபர் நார்மன் போர்லாக் அவர்கள், அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இந்தியாவில பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட நபர் MS சுவாமிநாதன் அவர்கள், சரி. மண்கம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் அவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவர், சரிங்களா. சூப்பரா பண்ணிட்டாங்க. இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல தான் பசுமை புரட்சி சூப்பரா செயல்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக நல்லா எல்லாமே இந்த உணவு தானியங்களோட உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது. அதே மாதிரி 2004ஆம் ஆண்டு, சரிங்களா, 2வது பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலா நிறைய பார்க்கலாம். இப்போதைக்கு 2வது பசுமை புரட்சி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டா, எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது? 2004ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம், சுனாமி வந்தது. சுனாமியில எல்லா பயிர்களும் அடிச்சுட்டு போயிருச்சு, யாருக்கும் சாப்பிடறதுக்கு உணவு தானியங்கள் இல்லை. அதனால சுனாமியின் காரணமாக தான் 2வது பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா சரியான ரீசன் அது கிடையாது. அக்ரிகல்ச்சர் பார்க்கும்போது நம்ம ஃபுல்லா பார்க்கலாம், சரியா. அடுத்து பேரிடர் மேலாண்மை சட்டம், சரியா. பேரிடர் மேலாண்மை சட்டம், ஓகேவா. என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த சட்டத்தின்படி NDRF, சரியா, NDRF அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சுனாமி உருவான வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சது 2004 டிசம்பர் 26, சரியா. இந்த சுனாமி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேரிடர். அந்த பேரிடர் காலத்துல இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பு தான் தேசிய பேரிடர் மீட்பு படைன்னு சொல்லுவாங்க, சரியா. இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு சட்டம் கொண்டு வரப்பட்டது 2005. இந்த அமைப்பு முறைப்படி உருவாக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19, 2006, சரியா. 2006ல NDRF அமைப்பு உருவாக்கப்பட்டது, சரியா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமா இருக்குமா. சுனாமிக்கு பிறகு உருவாக்கப்பட்டது, சரியா. அடுத்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டம். இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், சரியா. RTI, ஓகேவா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். தகவல் அறியும் உரிமை சட்டமும் 2005ஆம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது, சரியா. சுனாமியில எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அந்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் அடுத்த வருஷத்துல 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், சரியா. அடுத்து NRH, சரியா, நேஷனல் ரூரல் ஹெல்த் திட்டம், சரி, மிஷன். தேசிய ஊரக சுகாதார திட்டம் 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதுவும் மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. அடுத்து பாருங்கம்மா, NREGS திட்டம், சரியா.
நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். சரியா? NREGA தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம். சரியா? ஒரு பெரிய ஸ்கீம் புதுசா கொண்டு வரதா இருந்தா ஃபர்ஸ்ட் அது தொடர்பான ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் தான் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2005ல. சரியா? இது எப்போ வந்துட்டு திட்டமாக மாறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006ல. அதாவது NREGA ஃபார் ஆக்ட், அது வந்துட்டு NREGS நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். சரியா? தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமாக மாறியது 2006ஆம் ஆண்டு. இந்த திட்டத்துல மகாத்மா காந்தி அவருடைய பெயரை எப்ப சேர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப சேர்க்கிறாங்கமா 2009ஆம் ஆண்டு சேர்க்கிறாங்க. சரியா? MGNREGS என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 2009ஆம் ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய போட்டித்தர்களை கேட்டுக்கிறாங்க, மறக்க கூடாது. அப்போ தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005, 5க்கு அடுத்த 2006ஆம் ஆண்டு அதற்கான சட்டம் NREGS. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த திட்டத்துல மகாத்மா காந்தி அவரோட பேரை சேர்த்தது 2009ஆம் ஆண்டு, மறக்க கூடாது. சரியா? அது ஒரு சம்பவம். 2010வது 5ஆம் திட்டத்துல அடுத்ததாக பாருங்க, புறா திட்டம். இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புறா திட்டம் அப்படிங்கிறது ப்ரொவைடிங் விரிவாக்கம். இதுல ஸ்கீம்ஸ் பார்க்கும் ஃபுல்லா பார்ப்போம். சரி, ப்ரொவைடிங் அர்பன் நகர்புறம் amenities in rural areas. சரியா? அதாவது ஒரு நகர்ப்புறம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், எல்லா வசதியும் அங்க இருக்கும். சரி, நல்ல மருத்துவமனை, சரி, நல்ல கல்வி கல்லூரிகள், ஓகேவா, நீதிமன்றங்கள், இப்படி எல்லா வசதிகளும் சூப்பரா எங்க கிடைக்கும், பெரும்பாலும் நகர்ப்புறங்கள ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அப்படி நகர்ப்புறங்கள என்னென்ன வசதிகளா இருக்குதோ அதே வசதிகள் எங்க கிடைக்க வேண்டும், கிராமப்புறங்களிலும் கிடைக்க வேண்டும். அதற்காக ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் பேர் தான் புறா திட்டம். சரியா? எங்க புறா திட்டம் 2 வருஷம் தொடங்கிருக்கமா, 2004ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போது இந்தியாவோட குடியரசுத் இருந்த அப்துல் கலாம் அவர்கள். சரியா? அப்துல் கலாம் அவர்கள் 2003ஆம் ஆண்டு. சரியா? APJ அப்துல் கலாம் அவர்கள் 2003ஆம் ஆண்டு தான் இந்த புறா திட்டத்தை முன்மொழிஞ்சாங்க. சண்டிகரில் நடைபெற்ற இந்திய தேசிய ஒரு என்ன சொல்றது அறிவியல் மாநாடு, அந்த மாநாட்டின் போது தான் இந்த திட்டத்தை பத்தி 2003ஆம் ஆண்டு பேசியிருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் 2004, 2005ல இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. எந்த 5ஆண்டு திட்டத்துல, 10வது 5ஆண்டு திட்ட காலத்தில். ஓகேவா? சரி, அடுத்த சம்பவம் சுனாமி. கண்டிப்பா இது மறக்க கூடாது. இந்தியாவுல சுனாமி, ஓகேவா, சுனாமி உருவான நாள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். டிசம்பர் 26, 2004. உருவான இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா, சுமத்ரா தீவு. சரியா? சுமத்ரா தீவு இந்தோனேஷியாவில் இருக்குது. இந்த சுமத்ரா தீவுல கடலுக்கு அடியில பூகம்பம் ஏற்பட்டு சுனாமி உருவானது. சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜப்பான் மொழி சொல். சரியா? மிகப்பெரிய அலைகளை, தென்னை மரம் உயரத்துக்கு வருது, பனைமரம் உயரத்திற்கு வந்து அலைகள் எந்திரிச்சு வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஜப்பான்ல உயரமான அலைகளுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சுனாமி. சரியா? டி சுனாமி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சுனாமி இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுல உருவான நாள் டிசம்பர் 26, 2004. மறக்க கூடாது. சரிங்களா? அடுத்ததாக செம்மொழி அந்தஸ்து. ஓகேவா? இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு மொழிக்கு, ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ். சரியா? செம்மொழி அந்தஸ்து முதல் முறையாக வழங்கப்பட்டது எந்த மொழி தான் கொடுத்தாங்க, நம்முடைய தமிழ் மொழிக்கு தான் கொடுத்தாங்க. சரிங்களா? மத்திய அரசால் வழங்கப்படுகிற இந்த செம்மொழி அந்தஸ்து தமிழ் மொழிக்கு எப்போ வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 2004. சரியா? முறைப்படி அக்டோபர் 12, 2004ல தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து மத்திய அரசோட அந்த அறிவிப்பான ஜிஓல வெளியிடப்பட்டது. கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஓகே, அப்படி இந்த டேட் தான், இந்த அக்டோபர் 12ஆம் தேதி தான் தமிழ்நாட்டில் தமிழ் செம்மொழி தினமாக ஒவ்வொரு ஆண்டும் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே மாதிரி இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்றது யார் மாதிரினா, அப்போது முன்னாள் முதல்வர், ஓகேவா, கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதனால தற்போதைய முதல்வராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஓகேவா, கலைஞரோட பிறந்த நாளான இன்றைய தினம் ஜூன் 3ஆம் தேதியை, ஓகேவா, செம்மொழி விழாவாக கொண்டாடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் செம்மொழி தினம் அக்டோபர் 12ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி கலைஞரோட பிறந்த நாள் அன்றைய தினம் தமிழ் செம்மொழி ஃபெஸ்டிவல் விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியாமா? சரி, அடுத்து பாருங்க. அடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக். சரியா? புவிசார் குறியீடு. ஓகேவா? புவிசார் குறியீடு இந்தியாவில் முதல் முறையாக எந்த பொருளுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பொருள் டார்ஜிலிங் டீ. என்ன டீ?
டார்ஜிலிங் டீ, டார்லிங் கிடையாது, டார்ஜிலிங் டீ எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். சரி, மேற்குவங்க மாநிலத்தில் புகழ் பெற்ற இந்த டார்ஜிலிங் டீக்கு தான் இந்தியாவில் முதல் முறையாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற முதல் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிப்பட்டு. காஞ்சிப்பட்டுக்கு தான் 2005ல தமிழ்நாட்டில இருந்து புவிசார் குறியீடு முதல் முறையாக வழங்கப்பட்டது, மறந்துடக்கூடாது. சரியாமா? அடுத்து போலாமா? அதே மாதிரி மதுரை உயர்நீதிமன்ற கிளை, சரியா, சென்னை உயர்நீதிமன்றம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நினைக்கிறேன். இந்தியாவில் முதல் 3 உயர்நீதிமன்றங்கள் ஹைகோர்ட்டும் உருவாக்கப்பட்டது 1862ல. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம், சரியா, கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஜூலை 1, 1862. ஆகஸ்ட் 14, 1862ல பாம்பே ஹைகோர்ட். ஆகஸ்ட் 15, 1862ல மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். சரிங்களா? கவனமா இருங்க. அந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் ஒரே ஒரு பிரான்ச், ஒரு கிளை தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில இருக்குது. அந்த மதுரையில இருக்கிற ஹைகோர்ட் பிரான்ச் உருவாக்கப்பட்ட நாள், திறக்கப்பட்ட நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2004. மறக்க கூடாது. சரியாமா? அடுத்ததாக 12வது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கம்மா, ஜியோகிராபி தொடர்பான ஒரு விஷயம். சரி, ப்ளூட்டோ. ப்ளூட்டோ அப்படிங்கிறது குள்ளக்கோள். சரியா? குள்ளக்கோள் அப்படி சொல்லுவாங்களே, சரியா? குள்ளக்கோள் அப்படின்னா அதோட வளர்ச்சி குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா, சூரிய சோலார் ஃபேமிலி, அதுல 9 கிரகங்கள் இருந்தது. 9 கிரகங்களும் கரெக்டா ஒரு குறிப்பிட்ட அந்த ஆர்பிட்டர் என்ன சொல்லுவாங்க, அந்த நீள்வட்ட பாதையில கரெக்டா சுத்திட்டு கரெக்டா வந்துடும். சரிங்களா? ஆனா இந்த ஒரு ப்ளூட்டோ, சரிங்களா, இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த கோள் மட்டும் என்னாச்சுது, எல்லா கிரகங்களும் இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போவோம், அல்ல விளையாட போவோம், விளையாடிட்டு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். அப்பதான் அந்த குடும்பத்தோட வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். அவங்கள தான் குடும்பத்துக்குள்ள சேர்த்துப்பாங்க. ஆனா இந்த விளங்காத ப்ளூட்டோ மட்டும் என்ன பண்ணா, இஷ்டத்துக்கு ஊர் சுத்துறது, நைட்டு அன்டைம்ல வர்றது, கரெக்டா வீட்டுக்குள்ள வர்றது கிடையாது, எங்கேயா கீழே விழுந்து கிடக்கிறது. இந்த மாதிரி தான் யார் வேலையை பார்த்தா, இந்த ப்ளூட்டோ பார்த்தா. எந்த வருஷம்? 2006ல. சரியா? அப்படி சூரிய குடும்பத்தோட விதிகளை மீறினதுனால குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க யார, இந்த ப்ளூட்டோ கிரகத்தை. அதனாலதான் அதை குள்ளக்கோள் அப்படி சொல்றாங்க. தற்போது வரைக்கும் சூரிய குடும்பத்துல எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 8 பேர் தான் இருக்கிறாங்க. 9வது இருந்த இந்த ப்ளூட்டோ ஆனது குள்ளக்கோளாக அறிவிக்கப்பட்ட வருஷம் எப்பன்னு பாத்தீங்கன்னா மறக்க கூடாது, 2006ல. சரியா? அதே வருஷம் சதாம் ஹுசேன் அவர்கள் தூக்கிலிடப்பட்டாங்க, அதையும் மறந்துடக்கூடாது. ட்விட்டர், அதாவது இப்ப இருக்கிற அந்த எக்ஸ் அப்படிங்கிற அந்த சோசியல் மீடியாவும் அறிமுகப்படுத்தப்பட்டதும் 2006ஆம் ஆண்டு. சரியா? அடுத்து கடைசி முக்கியமான ஒரு சம்பவம் பாருங்க, நிறைய போட்டித்தர்கள் கேட்டது, ஆனா இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் 2006. சரியா? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006. ஓகேவா? இல்ல என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் உணவு பாதுகாப்பு சட்டம், சரியா, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒண்ணு இருக்குது. உணவு பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2013ல. இங்க நம்ம பாக்குறது உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை. சரியா? பாருங்க, ஃபுட் சேஃப்டி இங்க பாக்குறது 2013ல பாக்குறது, ஃபுட் செக்யூரிட்டி இங்க பாக்குறது ஃபுட் சேஃப்டி. நம்ம சாப்பிடுற சாப்பாடு, பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள், டேப்லெட், சிப்ஸ் பாக்கெட், லேஸ், பிங்கோ எல்லாமே எப்படி இருக்கணும், தரமாக இருக்க வேண்டும். அதற்காக சட்டம் உருவாக்கப்பட்டது 2006ஆம் ஆண்டு. மறக்க கூடாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே தரமா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்பதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது 2008ஆம் ஆண்டு. அந்த அமைப்பின் பெயர் FSSAI. சரியா? 2008ல ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் தரமாக இருக்கிறதா, அந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாமே சரியா அந்த இதுல இருக்கா, எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குதா, இது எல்லாமே கரெக்டா வாட்ச் பண்ற இந்த தலைமை அமைப்புக்கு என்ன பேரு, FSSAI அமைப்பு. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 2008. ஓகேவா? இந்த சம்பவங்கள் எல்லாமே எந்த வருஷம் நடந்திருக்குது, எந்த பிளான்ல நடந்திருக்குது, 10வது 5ஆம் நடந்திருக்கு. எவ்வளவு விஷயங்கள் நம்ம தொகுத்து கொடுத்திருக்கிறோம். சரியா? சப்ஜெக்டும் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குது, அவ்வளவு விஷயங்களை தொகுத்து கொடுத்திருக்கும். அதனாலதான் நம்ம வீடியோவை கரெக்டா ஃபுல்லா பாருங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் கூட விட்டுறக்கூடாது, நம்ம அடிக்கடி சொல்றது காரணம் அதுதான். சரியா? அதே மாதிரி தமிழ்நாட்டுல இந்த 10வது 5ஆம் திட்டம் நடைபெற்ற, ஓகேவா, இந்த 2006ஆம் ஆண்டுல ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திருநங்கை, திருநம்பி அப்படிங்கிற 2 பெயர் செய்திகள்ல வந்திருக்குது. சரிங்களா? அதாவது பார்ப்பதற்கு பெண்கள் தோற்றத்துல இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு திருநங்கை. சரியா? அதே மாதிரி பார்ப்பதற்கு ஆண்கள் தோற்றத்தில் இருந்தாங்கன்னா திருநம்பி. அப்படிங்கிற மாதிரி இந்த 3ஆம் பாலினத்தவர்களுக்கு பெயர் சூட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். எப்போ? 2006ல. அந்த திருநங்கை திருநம்பிகளுக்கான நலவாரியம் உருவாக்கப்பட்டது 2008ல. அதையும் மறந்துடக்கூடாது. சரியாமா? ஓகே. அதே மாதிரி இந்த செம்மொழி அந்தஸ்து, ஓகேவா, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம், அது எல்லாமே தொகுத்து வேற மாதிரி சொல்லுவேன், கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கவனமா இருக்கணும். ஓகேவா? 2004ஆம் ஆண்டு அப்படின்னால சுனாமி ஞாபகம் வர வேண்டும், செம்மொழி அந்தஸ்து ஞாபகம் வர வேண்டும். அதே மாதிரி முக்கியமான இன்னொரு சம்பவம்
கும்பகோணம் பள்ளிக்கூடம் தீ விபத்து ஞாபகம் வர வேண்டும். ஓகேவா? அதே மாதிரி மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஞாபகம் வர வேண்டும். GI டாக் டார்ஜிலிங் டீ, ஓகேவா? அதுவும் ஞாபகம் வரணும். எல்லாமே கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரி, அதே மாதிரி வீரப்பன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதும் 2004, அதையும் மறந்துடக்கூடாது. இது எல்லாமே எந்த வருஷம் நடைபெற்றது? 2004ஆம் ஆண்டு நடைபெற்றது. எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்காக தொகுத்து கொடுக்கும் பாருங்க. எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம அதற்குரிய பதில நச்சுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், தேர்வில் வெற்றி பெற வேண்டும். இதுக்கு தான் அவ்வளவு எஃபோர்ட் போடுறோம். அதுதான் சொல்றேன், ஒரு வார்த்தைகள் விடாம, ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம அத்தனை விஷயங்களும் கரெக்டா ஃபுல்லா பாருங்க. கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா வர்ற தேர்வுல சூப்பரா ஒரு சாதனை வெற்றியை நம்ம பெற முடியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.